வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். முதுமலை புலிகள் காப்பகத்தில் அரிய வகை வண்ணத்து பூச்சி இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இயக்குனர் டி வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் தகவல். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மலை மாவட்டமான முதுமலை புலிகள் காப்பகம் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் முச்சந்திப்பில் உள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக வனப்பகுதிகள் முழுவதும் பசுமையாக காட்சியளித்து வருகிறது. மலைகளும் காடுகளும் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாகும். முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் ஆசிய யானைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நிலப்பரப்பை வழங்குகிறது. இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வன பாதுகாவலர் மற்றும் கலை இயக்குனர் டி வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் அறிவுறுத்தலின்படி முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் திருமதி வித்யா ஐஎஃப்எஸ் உத்தரவின்படி முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்துடன் இயற்கை பட்டாம்பூச்சி அமைப்பு, உலகளாவிய இயற்கைக்கான நிதி நிறுவனம் இணைந்து மழைக்கால பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பிற்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் தெப்பக்காடு வனச்சரக அலுவலர் சிவகுமார், கார்குடி வனச்சரக அலுவலர் விஜய், முதுமலை வனச்சரக அலுவலர் பாரத், மசனகுடி வனச்சரக அலுவலர் பாலாஜி, சீகூர் வனச்சரக அலுவலர் தயானந்தன், இயற்கை மற்றும் பட்டாம்பூச்சி அமைப்பின் தலைவர் பாவேந்தன், உலகளாவிய இயற்கைக்கான நிதி நிறுவனம் பொறுப்பாளர் பூமிநாதன் ஆகியோர் பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பு குறித்தும் வனப்பகுதியில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் வன ஊழியர்கள், கோவை வனக்கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மண்டல வனப்பகுதியில் 8 வனச்சரகங்களில் 16 இடங்களில் பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பானது நடைபெற்றது. இக்கணக்கெடுப்பின் சிறப்பம்சமான மிகவும் அரிதான நீல்கிரி டிட், ஸ்கேர் ஷாட், சில்வர் லைன், பிளான் புஃபின், லீஃப் ப்ளூ, ஆரஞ்சு ஆல்வெட், ஹாம்பன்ஸ் ஹெட்ஜ் ஹோப்பர் இனங்கள் பட்டாம்பூச்சி கண்டறியப்பட்டன. மேலும் பல்வேறு இனங்களும் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டது. இந்த பட்டாம்பூச்சி இனங்கள் அதிக அளவில் இடம்பெயரும் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் 185 வகை பட்டாம்பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டன. பட்டாம்பூச்சி கணக்கெடுக்கும் பணியில் கலந்து கொண்ட தன்னார்வலர்களுக்கு முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் திருமதி வித்யா பாராட்டி நற்சான்றிதழை வழங்கினார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் 2022 மற்றும் 2024 ஆண்டுகளில் 2 முறை பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பு நடைபெற்றதில் இதில் 2 கணக்கெடுப்புகளையும் சேர்த்து மொத்தம் 217 வகை இனங்கள் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கண்டறியப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.